உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏதோ ஒரு ரிசார்ட் ஒன்று நல்ல டீலிங்ல விலைக்கு வருதான், அதை வாங்கலான்னு அருண் சொல்றான். ரிசார்ட்டா? என்னண்ணா திடீர்னு ரிசார்ட்லாம்? திடீர்னு இல்லை கார்த்தி, எனக்கு ரொம்ப நாளாக இன்ட்ரெஸ்ட்டு தான். என் ஃப்ரெண்டு கௌதம்க்கு இன்ட்ரெஸ்ட் பற்றி தெரியும். அவன் தான் இப்படி ஒரு டீல் வருது, சரியான டைமு யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னான். பாருங்க கார்த்தி, அருண் இவ்ளோ இன்ட்ரெஸ்டா இருக்காரு, ஆனா அத்தை வேணான்னு சொல்றாங்க. அனுபவம் இல்லாத ஃபீல்டு வேணான்னு சொன்னேன்ப்பா, அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. ஏத்த கார்த்தி ஆடியோ கம்பெனி வாங்கினாரே, அதுல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா? முடியும் நம்பிதானே இறங்கினாரு. இதோ எனக்கு ஜெயிச்சு காட்டலையா? அந்த மாதிரி நாங்களும் பண்ண மாட்டோமா என்ன? தீபா வா. ஐஸ்வர்யா, நல்ல டீலுக்கு வருதுன்னு அவசரப்பட்டு இறங்க முடியுமா? நல்லா போயிட்டு இருக்கிற ரிசார்ட் தானே அருண் சொல்றான். அப்படி ஒரு ரிசார்ட்டை எதுக்காக அவசரமா விற்கிறாங்க? அதுல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு நம்ம யோசிக்கணுமா? லீகலா ஏதாவது இஷ்யூ இருந்தா நம்ம வாங்க போறது இல்லையே மாமா. வேணா 1க்கு 4 இடத்துல விசாரிங்கன்னு சொல்லுங்க. ஆனா ஒரேடியா வேணான்னு சொன்னா என்ன பண்றது? ஆமாம்ப்பா, நம்ம நல்லா விசாரிச்சுக்கலாம்ப்பா. வேணும்னா நம்ம எல்லாரும் அந்த ரிசார்ட் போய் ஸ்டே பண்ணி அங்கே எப்படி பிஸ்னஸ் நடக்குது, ஏதாவது இஷ்யூ இருக்கா, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு நேராகவே பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. அருண், இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணலப்பா. அப்பா சொல்ற மாதிரி நீ முதல்ல சின்னதா ஏதாவது ட்ரை பண்ணி பாருப்பா. அதில் கால் வச்ச மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. ஆமாமா, அகல கால் வைக்கிறாங்க. இதே கார்த்தி சொல்லட்டும், உடனே சரின்னு இருப்பீங்களே. அண்ணன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல, அவர் சொல்கிற மாதிரியே நம்ம எல்லாருமே இந்த ரிசார்ட்டுக்கு போகலாம். அங்கே ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுவோம், அங்கே இருக்கிற ரொட்டீன்ஸ் எல்லாம் கவனிப்போம், அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அண்ணா தான் இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காரேம்மா. சரிப்பா, நாம போய் பார்த்துட்டே முடிவு பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்மா. ம். ஆமா, வெக்கமே இல்லாம தேங்க்ஸ் சொல்லு. என்ன தீபா, ரிசார்ட்டுக்கு போறோம். இவங்க ரிசார்ட் வாங்குறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் 2 நாள் ஜாலியா இருக்கலாம். என்ன தீபா, ரிசார்ட்டுக்கெல்லாம் போறீங்க போல? ஆ, ரெசார்ட்டா? அப்படின்னா? ஓ, புரியலையா? எனக்கு எப்படி சார் புரியும்? நான் என்ன முன்ன பின்ன போயிருக்கேனா? ம், புரிஞ்சிருச்சு. என்ன இல்ல, புரிஞ்சுச்சுன்னு சொன்னீங்களே, என்ன புரிஞ்சுச்சு? ம், இனிமேல் கூட்டு போறேன். நான் ஒன்றும் அதுக்காகலாம் சொல்லல. அப்புறம் எதுக்காக சொன்னீங்க? அப்புறம் என்ன, அப்பவாவது நம்ம தனியா போறோமான்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா, நம்ம தனியாக தான் போகிறோம். என்னங்க பயங்கர சத்தமாக கேட்குது? இப்படிலாம் ஆசை இருந்தால் சொல்கிறதுக்கு என்ன? சொன்னாதான் தெரியுமா? இது என்னங்க வம்பா இருக்கு? சொன்னாதானே தெரியும். ம். என்னவும் சொல்லாட்டியும் தெரியணும். ம், தெரிஞ்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் மிஸ் அருண். சூப்பர் அருண், இவரு வாழ்த்துக்கள். புடிங்க. நீங்க அவரோட தம்பி கார்த்தி. அப்படியா? அப்ப நீங்க சின்ன பாஸ், நீங்களே கை கொடுக்கலாமே. இவங்க என்னோட ஒய்ஃப் தீபா. அப்படியா? நீங்களே கை. வணக்கம். ஓகே, வணக்கம். எப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாஸ்? முதல்ல ரெசார்ட்டை சுத்தி பார்க்கலாமே. ஓகே, அதான் மறந்துட்டேன். வாங்க வாங்க, எல்லாரும் சுத்தி பார்க்கலாம். வாங்க வாங்க போலாம். அத்தை, ஒரு நிமிஷம். என்ன மீனாட்சி? ஒரு முக்கியமான விஐபி ஒருத்தர் வராரு, பக்கத்துல வந்துட்டாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துட்டோம். விஐபியா? யாருமா வராங்க?
ஆனந்த் நம்ம ஆனந்துங்க. இவர் யாரு? எல்லாரும் ஆனந்தம் வர்றாங்க. அப்ப இவ்வளவு தூரம் பேசுனதெல்லாம் வேஸ்டா? அவர்கிட்டயும் பில்டப் கொடுப்போம். அம்மா ஆனந்த், மீனாட்சி, என்னப்பா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? நேத்து போன் பேசும்போது கூட எதுவுமே சொல்லலையேப்பா. இதோ இப்படி என் அம்மா முகத்துல வர சந்தோஷத்தை பார்க்க ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் சொல்லல. இப்போ இந்த ஆனந்துக்கும் ஹாப்பி, அம்மாவுக்கும் ஹாப்பி. அப்பாவுக்கும் ஹாப்பி தானே? அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆனந்த், டேய் அது எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. கார்த்தி, என்ன வெயிட் பண்ண போலாம்? அப்படிலாம் எதுவும் இல்லடா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீயும் இங்கே இருந்துடுறா, வெளிநாடெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பாரு, அருணுக்காக இப்ப இந்த ரெசார்ட் வாங்குறதுக்காக பார்க்க வந்திருக்கோம். உனக்கும் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம்ப்பா. நானும் அந்த முடிவுல தான் வந்திருக்கேன். ஏய் சூப்பர்ரா. ஐஸ்வர்யா, தீபா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க வந்ததும் வீட்டுக்காரமாவை கேட்காம இங்க எல்லாரையும் நல்லா விசாரிக்கிறீங்க. உங்க நிலைமை என்ன ஆக போதும்? ஆமா, வரப்போறதையே பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு வந்திருக்கான். நியாயமா பார்த்தா நான் தான் இவன் காதை பிடிச்சு திருக்கணும். சார் வாங்க. சொல்லுங்க சின்ன பாஸ். சார், அவர் தான் என்னோட எல்டர் பிரதர் ஆனந்த், அப்ராட்ல இருந்து வந்திருக்காரு. அப்பா அவர் என்னோட பெரிய பாஸ். பாஸ் வெல்கம் பாஸ். என் பேர் ஆடியோ பாதம், இந்த ரிசார்ட்ஸோட மேனேஜர். நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. சரி வாங்க, எல்லாரும் ரிசார்ட்ஸ் சுத்தி பார்க்கலாம். வாங்க சின்ன பாஸ். அக்கா, இதான் அந்த சர்ப்ரைஸா? அதான் அவ்வளவு சந்தோஷமா கிளம்புனீங்களா? இப்பல புரியுது. அக்கா, ஏன் யாருமே லக்கேஜ் எடுக்காம போறாங்க? அதெல்லாம் ரூம்க்கே வந்துரும். நீ வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.